அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களா வாழ்க்கையில போராட்டமே வாழ்க்கையா போயிடுச்சே, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிதே, தூக்கமில்லாம தவிக்கிறோமே, எப்போதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் மருத்துவச் செலவுகள் பயமுறுத்தியிருக்கும். இதற்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 17ஆம் தேதி பங்குனி 3 அன்னைக்கு வக்ர நிவிருத்தி அடைகிறார். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா 6இல் குரு இருக்கும்போது பல சிக்கல்கள் வரும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அவர் வக்ரம் முடிஞ்சு நேர்கதியில வர்றது உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு நிம்மதியை கொண்டு வரப் போகுதுன்னு நட்சத்திர வாரியா அலசப் போறோம். வீடியோவோட கடைசியில மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. 6இல் இருக்கும் குரு பகவான் மகரத்திற்கு ஏன் இது ஒரு மைல்கல்? மகர ராசிக்கு குரு பகவான் முயற்சி மற்றும் விரயஸ்தானங்களுக்கு அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல அமர்றது ஒரு வகையில விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து குரு 6ஆம் இடத்துல வக்ரமா இருந்தாரு. இதனால மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலமா கடன் தொல்லைகள் அதிகமாகி இருக்கும். எதிர்ப்புகள் மறைமுகமா வந்து உங்களை தொந்தரவு செஞ்சிருக்கும். இப்போ குரு பகவான் நேர்கதியில நகர ஆரம்பிக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய கடன்களையும் நோய்களையும் தீர்க்கிற வேலையை செய்ய போறார். இது உங்களுக்கு ஒரு மிக பெரிய ரிலீஃப் தரும். முதல்ல நட்சத்திர வாரியான துல்லியமான பலன்களை பார்க்கலாம். மகர ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களான உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மருத்துவச் செலவுகள் குறையும். வேலையில கௌரவமான ஒரு மாற்றம் ஏற்படும். வெளிநாடு போக முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். திருவோணம் சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மனரீதியான குழப்பங்கள் இப்போ தீரும். கற்பனை திறனும் கிரியேட்டிவிட்டியும் கூடும். கலைத்துறை மற்றும் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான நேரம். இதுவரைக்கும் அலைச்சல் அதிகமா இருந்த வேலைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும். தாய்வழி உறவுகள்ல இருந்த கசப்புகள் நீங்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம். செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். நிலம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்த தடைகள் நீங்கும். இளைய சகோதரர்களோட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். கடன் கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வரும். நோய் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குருவின் வாழ்வை செதுக்கும் பார்வைகள் 10, 12, 2 ஆகிய இடங்களில் விழுது. குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார். 6இல் இருந்து குரு 3 இடங்களை பார்க்கிறார். 10ஆம் இட பார்வை கர்மஸ்தானமான துலா ராசியை குரு பார்க்கிறார். இதனால உங்க வேலையில இருந்த அரசியல்கள் காணாம போகும். உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 12ஆம் இட பார்வை விரயஸ்தானமான குரு தன்னோட 7ஆவது பார்வையால் தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார். இது மிகப்பெரிய பிளஸ். உங்க விரயங்கள் எல்லாம் சுப விரயமா மாறும். ஆன்மீக பயணங்கள் கைகூடும். மருத்துவச் செலவுகள் சுத்தமா குறையும். தூக்கம் நல்லா வரும். 2ஆம் இட பார்வை தனஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறார். இதனால உங்கள் வருமானம் உயரும். குடும்பத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சேமிப்பை உயர்த்துறதுக்கான நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். பிசினஸ்ல இருந்த போட்டிகள் குறையும். கடன் வாங்கி பிசினஸ் பண்றவங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இது சரியான நேரம் கிடையாது. என்னாலும் பிசினஸை ஸ்திரப்படுத்த இது நல்ல காலம்.
ஆபீஸ்ல உங்களோட வேலை திறன் பாராட்டப்படும். பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் இப்போ கைகூடும். மேலதிகாரிகளோட ஆதரவு முழுசா கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் இந்த குருவோட அருளை முழுமையாக பெற ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டி வழிபாடு பண்ணுங்க. அங்கிருக்கிற கருடாழ்வாருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது 6ஆம் இடத்து குருவின் பாதிப்பை குறைக்கும். மகர ராசி அன்பர்களே, 6இல் குரு மறைஞ்சாலும் வக்ர நிவிருத்தி அடைகிறது உங்களுக்கு கடன்களை தீர்த்து நிம்மதியை தரப்போகுது. குழப்பத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க மகர ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.